ஃபர்ஸ்ட் பார்ட் உண்மையிலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை தெளிவாக தூக்கிட்டு ப்ரோ நானே அதுக்கு தான் வந்திருக்கேன். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் வேணா போய் காசு கொடுத்து பாருங்க. போனதுக்கு கண்ணாடி தான் ஃப்ரீ, கண்ணாடி எடுத்துவேன்ட்டேன். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். தமிழ் தவிர தோத்துச்சு ப்ரோ. நானே காண்டில் வந்து படம் பார்த்தேன். பாட்டு நல்லா தூக்கம் வருது ப்ரோ. படம் இன்னும் நல்லா தூக்கம் வருது. பார்த்து இன்னும் நல்லா தூக்கம் வரணும். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் வேணா போய் காசு கொடுத்து பாருங்க. போனதுக்கு கண்ணாடி தான் ஃப்ரீ, கண்ணாடி எடுத்துவேன்ட்டேன். என்ன சொல்ல வரேன் படத்தில் என்ன சொன்னால் பார்ட் 3 பாருங்க, ஒன்றும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா படம் போகிறீங்களா? பாபா கேட்கல, நான் வந்து அவதார் கேட்குறேன். அவதார் கேட்டிங்களா? நான் பாபா போயிட்டு ப்ரோ. அவதார் பார்க்கலையா? அவதார் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். சும்மா சொன்னேன், அவதார் தான் பார்த்தேன். அவதார் சன்னிலியோன் படம் வந்துருந்தாங்க, அதுக்கு வெயிட் பண்ணினு. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது அந்த பார்ட் 2 அவதார் பார்ட் 2 பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ஒன்றும் கான்செப்ட் ஒன்று தெரியும். பார்ட் 3 வந்தால் பார்ட் 3 பார்க்கலாம். அதுக்காக கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறேன். கண்ணுக்குள்ளே நிற்கிது படம். நல்லா இருக்கு ப்ரோ. படத்தில் தெரியல ப்ரோ, அது எதோ சொல்ல வராங்க, ஆனால் புரியல. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 நல்லா இருக்கு ப்ரோ. பார்ட் 3 வந்து எதிர்பார்க்கலாம் ப்ரோ. பாட்டு நல்லா தூக்கம் வருது ப்ரோ. படம் இன்னும் நல்லா தூக்கம் வருது. பார்த்து இன்னும் நல்லா தூக்கம் வரணும். தெரியல, முடியும் தெரியல, நல்லா தூக்கம் வருது. வந்து நல்ல டீட்டெயிலிங் லெவல் நல்லா இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. 3Dக்காக இன்னொரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். 3D எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டே 3D தான். 3Dயில் செம்மையாக இருக்குது ப்ரோ, டபுளாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு 3D பண்ணியிருந்தாங்கல்ல, செகண்ட் பார்ட்டில் லைவ் ரொம்ப லைவாக இருக்கும். தியேட்டருக்குள்ளே இருந்த மாதிரி ஃபீலே இல்லை, அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எதிர்பார்க்கல. லீட் இருக்குது. கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்பப்போ. பட் ஆனால் 3Dயில் இருக்கனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. 3D பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். நானே இன்னொரு தடவை பார்ப்பேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இன்டர்மிஷனுக்கு அப்புறம் வாட்டர் கான்செப்டில் தான் இருக்கும். நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. நான் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது வெளியில் வந்துட்டோம். இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான். நீங்கள் வாட்டர் வேர்ல்டுன்னு வே ஆஃப் வாட்டர்னா வாட்டர் வேர்ல்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. அண்டர் கிரவுண்டில் தான் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. வேறு லெவல். கண்டிப்பாக வில்லன் இன்னும் சாகலை. வில்லன் உயிரோடு தான் வச்சுருக்காங்க. 4, 5 வருதுன்னு கூட சொன்னாங்களே, மேபி அதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்தவர் தான் புதுசாக வில்லன் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவர் இன்னும் போன தடவை பவராக காமிச்சாங்கல்ல, அவர் இன்னும் அதே இதில் தான் இருக்கார். இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ஒரு சின்ன இது இருக்குது, சொல்லிட்டு அது ரிவீல் ஆயிரும். அந்த அவர் மறுபடியும் வர்றாரு, அதே அக்ரெசிவாக இருக்கார்ல, அதே மாதிரி இருக்கார். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது. பட் குழந்தைங்களெல்லாம் பிடிக்கும். குழந்தைங்களோட வந்தால் என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதான் ஸ்லோவாக இருக்குது படம். இருக்குது எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். அப்படி தான் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட் 2ல். இல்லை, அதேமாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான். அதேமாதிரி அதே வில்லன் தான் திருப்பி பேக்கில் வந்து திருப்பியும் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதேமாதிரி தான். உங்களுக்கு படம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு? ஓகே. பார்ட் 3 வந்து எந்த மாதிரி இருக்குன்னு? பார்ட் 3 கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்கும். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். தமிழ் தவிர தோத்துச்சு ப்ரோ. நானே காண்டில் வந்து படம் பார்த்தேன். இல்லை, நீ தமிழ் தலைவர் தோத்துட்டுன்னு வந்து கேட்குறல, நான் என்ன சொல்கிறேன், அவதார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு தலை. சரியான படம், தரமான படம். டைட்டில் மட்டும் கடைசியாக போட்டாங்க, ஃபர்ஸ்ட்டில் போட்டுனா ஸ்டேட்டஸாக. சரி, படம் ஃபுல்லாக பார்த்தேன். படத்தில் என்ன சொல்ல? படம் போட்டப்போ தூங்கினா என்னை பார்த்தா தூங்கின மாதிரியா தலைகுது. புரியுதல. படத்தில் என்ன சொல்ல வரேன்? படத்தில் அடுத்த பாட்டுக்கு வழி சொல்லிட்டாங்க. அடுத்த பாட்டு வழி சொல்ல கண்டிப்பாக இருக்குது. ஜேம்ஸ் கேமரா அடுத்த தரமான சம்பவம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. 3வது பாட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? 3வது பாட்டு இதோட இன்னும் பயங்கரமாக எதிர்பார்க்கலான்னு தெரியுது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் செம்ம. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது. அப்படி எதுவும் சிங்க் கொடுக்கல, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் எந்த மாதிரி? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக ஃபேமிலியாக ஓரியன்டாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட் செம்ம. பார்ட் 2ல் வந்து என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த அவதார் பார்ட் 2? படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. நான் அது சொல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. நானே அதுக்கு தான் வந்திருக்கேன். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் வேணா போய் காசு கொடுத்து பாருங்கள். போனதுக்கு கண்ணாடி தான் ஃப்ரீ, கண்ணாடி எடுத்துவேன்ட்டேன். என்ன சொல்ல வரேன்? படத்தில் என்ன சொன்னால் பார்ட் 3 பாருங்கள், ஒன்றும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா படம் போகிறீங்களா? பாபா கேட்கல, நான் வந்து அவதார் கேட்குறேன். அவதார் கேட்டிங்களா? நான் பாபா போயிட்டு ப்ரோ. அவதார் பார்க்கலையா? அவதார் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன்.
சும்மா சொன்னேன் அவதார் தான் பார்த்தேன். அவதார் சன்னி லியோன் படம் வருதுன்னாங்க, அதுக்கு வெயிட் பண்ணினேன். பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது அந்த பார்ட் 2 அவதார் பார்ட் 2 பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ஒன்றும் கான்செப்ட் ஒன்று தெரியும். பார்ட் 3 வந்தால் பார்ட் 3 பார்க்கலாம். அதுக்காக கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறேன். கண்ணுக்குள்ளே நிற்கிது படம். நல்லா இருக்கு ப்ரோ. படத்தில் தெரியல ப்ரோ, அது ஏதோ சொல்ல வராங்க ஆனால் புரியல. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 நல்லா இருக்கு ப்ரோ. பார்ட் 3 வந்து எதிர்பார்க்கலாம் ப்ரோ. பார்ட் 1 பார்ட் 2 நல்லா தூக்கம் வருது ப்ரோ. படம் இன்னும் நல்லா தூக்கம் வருது. பார்ட் 3 இன்னும் நல்லா தூக்கம் வரணும். தெரியல முடியும் தெரியல, நல்லா தூக்கம் வருது. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. பாதி பேர் தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் சார். படம் சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் செம்மையாக பண்ணிக்கிறாங்க. வாட்டர் எஃபெக்ட் வந்து செம்மையாக இருந்தது. அதுக்கு ஒரு ஃபிஷ்ஷாக முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி அதே சேம் கம்போசிஷன் தான். ஆனால் இந்த வாட்டி வாட்டர் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி. பாதி பேர் கேட்டதுக்கு படம் ஃபுல்லாக தூங்கிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அவங்க டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் செகண்ட் ஆஃப் ஃபாஸ்ட்டாக போச்சு. டியூரேஷன் ரொம்ப நேரம் இழுத்தனால வந்து படம் எப்படி போயிட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ போகிறதால மேபி சம்திங் அவங்க கொஞ்சம் பொறுமையாக. பட் செகண்ட் ஆஃப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு. 3 hours டு டியூரேஷன் ஆக்சுவலி மூவி. 3 hoursனால கொஞ்சம். பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 அந்த மாதிரி பாட்டு செம்மையாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஏர் போட்டது தான். இங்கே வாட்டர் ஆளுங்க நம்ம சேர்ந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற எஃபெக்டெல்லாம் பயங்கரமாக எடுத்துருக்காங்க. கேமராலாம் வேறு லெவல். பார்ட் 3 எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வில்லனை வந்து உசோட தான் இருக்கான். அவன் பையன் காப்பாற்றுறான் கடைசியில். கண்டிப்பாக பார்த்துருக்கோம். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு செகண்ட் பார்ட் மட்டும் எனக்கு நான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஜேம்ஸ் கேமியை பற்றி தெரியும் நம்மளுக்கு. அவர் எடுத்த படம் எதுவும் ஸ்க்ரீன் எல்லாம் மோசமாலாம் இருக்காது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாக வந்து அதை விட இதில் செதுக்கிட்டா. ஏன்னா வந்து ஒரு கிளியரான விஷுவல், இன்னும் கிளியராக. ஏற்கனவே அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் அது அவ்வளோ கிளியராக கொடுத்தாரு. ஸோ இதில் வந்து 3Dயில் கொண்டு வரும்போது வந்து நான் இந்த அளவுக்கு 3Dயை வந்து ஒரு விஷுவலாக வந்து கரெக்டாக கிளியராக பார்த்ததில்ல. எவ்வளோ படம் 3Dயில் வந்திருக்கு, பட் கிளியராக இந்த அளவுக்கு யாரும் கொடுத்ததில்ல. ரொம்பவே தெளிவாக தண்ணியில் எதுவாக இருந்தாலும் சரி டீட்டெயிலிங் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட 10 வருஷத்து உழைப்பு கொஞ்சம் கூட வீணாக போகல. அந்த அளவுக்கு தெரியும். லேக் இருக்குச்சு. ஏன்னா வந்து படம் வந்து 3.25 மணி நேரம். 3.25 மணி நேரம் எந்த படம் எடுத்தாலும் லேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேக் தான் இருக்குது. மற்றபடி 2 மணி நேரத்தில் வச்சுட்டு படம் லேக்காக இருக்குது அப்படிலாம் சொல்கிறவங்க இல்லை. 3 மணி நேரம் எடுத்தாலும் அவங்க வந்து அந்த விஷுவலை வந்து அவங்க எப்படி சொல்கிறது, நம்ம இந்த காலத்தில் நிறைய படம் பார்த்துட்டோம். பட் இவங்க வந்து அவதாரை வந்து ஏற்கனவே பார்த்துட்டாங்க. புதுசாக அதில் என்ன கொண்டு வரணுன்னு இருக்குல்ல, அது வந்து கடலுக்குள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம பழைய அவதாரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் புது விஷுவல் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமேட்டா தான் இது அவங்க உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை நம்ம வந்து அதை வந்து கெடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது இப்போ எடுத்த படம் இல்லை, எப்போதுலேருந்து எடுத்துக்கிற படம். ஸோ இதை நான் நெகட்டிவ் ரிவ்யூலாம் எதுவும் கொடுக்க விரும்பல. நல்ல படம், எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பெஸ்ட்டு 3D எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து இந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு 3D எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த படத்தையுமே பார்த்ததில்ல. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு 3D எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கான ஹிண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இப்போது நிலத்தை வச்சு எடுத்துட்டாங்க, தண்ணி வச்சு எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன போவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்து புதுசாக எதனா காட்டுவாங்களா அப்படின்னு நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிலத்தில் இருக்க அவதாருக்கும் அந்த கடலில் இருக்க அவதாருக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய காட்டியிருக்காங்க. அதுதான் அவரோட புது கிரியேட்டிவிட்டி. அடுத்து என்ன கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.